பார்த்தீங்கன்னா பல படங்கள் நீங்கள் இப்போ ஒன்று பிரதீப் ரங்கநாதன் வந்து இன்றைக்கி எல்லா படங்களும் ஏன் 100 கோடி தாண்டி வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு. ஜென்சியை பிடிக்கிறார் சார். ஜென்சியை பிடிக்கிறார் கரெக்டாக. நீங்கள் வந்து பாருங்களேன், அவரோட படங்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப கேரக்டர், ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு எல்லாரும் இப்போ வந்து சொசைட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு பையன். நீங்கள் பிரதீப் ரங்கநாதனை பார்த்தீங்கனாலே அவர் போட்டு வர பேண்ட்டு, சட்டை, அவரோட முடி, அவருடைய பிஹேவியரு, அவர் போட்டு வந்த செருப்பு இருப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே இன்றைக்கி எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி எல்லா பசங்களும் அப்படி தானே இருக்காங்க. ஜென்சி கிட்ஸ்லாம் அப்படி தானே இருக்காங்க. அந்த ஜென்சி கிட்ஸினுடைய அடையாளமாக அவர் வந்து இருக்கிறதுனால தான் அவருடைய படங்கள் தொடர்ந்து லவ் டுடே அது ஒரு ஒரு செல்ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னா, நிஜமாகவே இன்றைக்கி வந்து செல்ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கலையபுரமே வெடிக்கும். புருஷன் மண்டாட்டிகளே கலையபுரம் வெடிக்கும். யாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நான் வாங்க முடியாது, என் ஃபோன் உங்கள்கிட்ட ஒரு நாள் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வந்து பல சீக்ரெட்ஸ் அந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. எல்லாருக்குமே பர்சனல் இருக்குது. அதை காதலர்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை பற்றின ஒரு கதை. அது லவ் டுடேன்னு ஹிட் அடித்தார். அதே மாதிரி இதெல்லாமே தம்பி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்னுடைய பல்ஸ்ன்னு ஒன்று பார்த்தீங்களா, அந்த பல்ஸுக்கு வந்து கதை எடுக்கிறாங்க.